ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா தினம் 2 திருக்குறள் அந்த டாப்பிக்கில் கல்வி அதிகாரத்தில் 5வது குறளும் 6வது குறளும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5வது குறள் சொல்கிறேன். உடையார் முன் இல்லார் போர் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் அப்படின்னா பொருள் பார்த்தோம்னா, உடையார் அப்படிங்கிறதுக்கு செல்வர், இல்லார் அப்படின்னா ஏழை, ஏக்கற்றும் அப்படின்னா கவலைப்பட்டு, கடையரே அப்படின்னா தாழ்ந்தவர். அடுத்து இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா, உடையார் முன் இல்லார் போர் ஏக்கற்றும் கற்றார். அதாவது உடையார்னா செல்வர்னு பார்த்தோம், இல்லார்னா ஏழைன்னு பார்த்தோம். செல்வம் உடையவங்க முன் ஏழை வந்து ஒரு கவலைப்பட்டு நிற்பது போல, கற்றவங்க முன்னாடி பணிந்து கற்றவங்க தான் வந்து உயர்ந்தவங்க. கடையரே கல்லாதவர் அப்படின்னா, கடையரே அப்படின்னா தாழ்ந்தவர். அப்படி வந்து பணிந்து கல்வி கற்காதவங்க வந்து தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, செல்வம் உடையவர் முன் ஏழை வந்து எப்படி கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல, கற்றவர் முன் நம்ம வந்து பணிந்து கற்க வேண்டும். அப்படி கற்கிறவங்க தான் வந்து உயர்ந்தவங்க, பணிந்து கல்லாதவர் வந்து தாழ்ந்தவர் அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல, கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். அடுத்த குறள் பார்த்தோம்னா, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா, சொற்பொருள் பார்த்தோம்னாக்கா, தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு, ஊறும் அப்படின்னா சுரக்கும், மாந்தர் அப்படின்னா மக்கள். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, அதாவது தொட்டனைத்துனா தோண்டும் அளவு, ஊறும்னா சுரக்கும்னு பார்த்தோம். அதாவது மணற்பாங்கான இடத்துல தோண்டும் அளவுனா தோண்ட வந்து நீர் சுரக்கும். அதுபோல் மாந்தர்னா மக்களுக்கு வந்து கற்றனைத்து ஊறும் அறிவு, கற்க அறிவு வந்து வளரும் அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. மணற்பாங்கான இடத்தில் தோண்ட நீர் சுரக்கும். அதுபோல மக்கள் நூல்களை கற்க அவர்தம் அறிவு வளரும். கல்வி அதிகாரத்தில் வந்து 5வது குறள் வந்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது இந்த குறளோட பொருள் பார்த்தோம்னா, செல்வம் உடையவங்க முன்னாடி ஏழை வந்து கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல, கற்றவர்கள் முன்னாடி பணிந்து வந்து நம்ம கற்க வேண்டும். அப்படி கற்கிறவங்க தான் வந்து உயர்ந்தவங்க, அப்படி பணிந்து கல்லாதவங்க வந்து தாழ்ந்தவங்க. அடுத்து 6வது குறள் பார்த்தோம்னா, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த குறளோட பொருள் பார்த்தோம்னா, மணற்பாங்கான இடத்துல தோண்ட வந்து நீர் சுரக்கும். அதுபோல் மக்கள் வந்து நூல்களை வந்து கற்க அறிவு வளரும் அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, மேக்ஸில் வந்து ஃபார்முலா டெய்லி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அல்ஜிப்ராவில் வந்து ஸ்கொயர் ஃபார்முலா நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஃபார்முலா தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா a + b the whole square is equal to a square plus b square plus 2ab. அதுலேயே வந்து ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ். செகண்ட் ஃபார்முலா பார்த்தோம்னா a + b square ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதுலேயே வந்து மைனஸ் வந்தால் a - b square is equal to a square plus b square. இந்த இடத்துல மாறும் -2ab. அடுத்து தேர்ட் ஃபார்முலா என்னன்னாக்கா, அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் செகண்ட் ஃபார்முலாவும் ஆட் பண்ணுறது. அதாவது a + b the whole square plus a - b the whole square is equal to ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம்னாக்கா, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னாக்கா வந்து +2ab வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 2a² + b² இருக்கும். அப்போ 2a² + b². அடுத்து ஃபோர்த்து ஃபார்முலா பார்த்தோம்னா, அந்த ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா வந்து மைனஸ் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா 2ab 2ab இருக்கும். அப்போ 4ab. a + b the whole square minus a - b the whole square is equal to 4ab. அடுத்து ஃபிஃப்த்து ஃபார்முலா a² - b² is equal to a + b into a - b. இன்னொரு தடவை சொல்கிறேன். அல்ஜிப்ராவில் ஸ்கொயர் ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து a + b the whole square is equal to a² + b²
ப்ளஸ் 2ab. அடுத்து செகண்ட் வந்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அடுத்து தேர்ட் வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அடுத்து ஃபோர்த் ஃபார்மில் வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ab. அடுத்து ஃபிஃப்த் ஃபார்மில் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. தேங்க்யூ. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.